ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் அண்டு உருளைக்கிழங்கு போட்டு பொரிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதில் கத்திரிக்காய் அண்டு முருங்கைக்காய் போட்டு கூட செஞ்சால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போ கத்திரிக்காய் அண்டு உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அதை போட்டு செய்கிறேன். எண்ணெய் காஞ்சாச்சு, கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விடலாம். இது புரிஞ்ச பிறகு லைட்டாக ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து அதை நல்லா இடிக்கல்லில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் தாளிங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மா லைட்டாக வதக்க விட்டாவே போதும். நல்லா லைட் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் குழஞ்சிடும் இல்லையா, அதனால். ஸோ உருளைக்கிழங்கு போட்டு வதக்கினதுக்கப்புறம் தேவைன்னா உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச கத்திரிக்காய், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓல்டு வீடியோவில், நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். ஸோ அந்த கத்திரிக்காவை போட்டு 2 காயும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போடலை, ஃபைனலாக போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா காய் வதங்கும் போது சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஸோ அதனால் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்த பிறகு லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில பேர் மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பீங்க. நாங்கள் 2ம் சேர்த்து தான் குழம்பு தூள் அரைச்சி வச்சுருக்கோம். அது எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழம்பு தூளோ இல்லை மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஸோ இப்போதைக்கு நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணலை. இது வேகிறதுக்குள்ளேயே நான் போயிட்டு தக்காளியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டு வரேன். ஏன்னா தக்காளி நான் அரைச்சினா எனக்கு டக்குன்னு குழம்பு நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, லைட்டாக உப்பு போட்டு நான் பரட்டி விடுறேன். எனக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதக்கி விடுறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தேவையான தண்ணி இருந்தால் போதும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் நல்லா லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதித்து வரும். இந்த குழம்புல முட்டையும் போடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி முட்டையும் ஆட் பண்ண போகிறேன். முட்டை ஒரு 4-5, நான் ஒரு 5 முட்டை போட்டு வேக வைக்கிறேன். அது வெந்த பிறகு தோல் உரிச்சிட்டு போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் அந்த கோடு போட்டு முட்டையில் போடுவாங்க. நான் கோடெல்லாம் எதுவும் போடல, கத்தி வச்சு கீறி போடுவாங்க. இப்போ குழம்பு ஓகே, ஓரளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, தக்காளி ப்ளஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட விழுதை சேர்த்துக்கணும். தக்காளியும் தேங்காயும், நான் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் போல் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கம்மி குழம்புன்றதுனால. தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி புளிப்பு இல்லை, ஸோ நான் அதனால் 3 எடுத்திருக்கேன். அதை நல்லா போட்டு அரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் வச்சு இதிலேயே ஊற்றி விட வேண்டியதான். அதுக்கப்புறமா இதில் குழம்பு இப்படி ரொம்ப திக்காக வேணுன்றவங்க உடச்சி கடலை அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க வெறும் தேங்காய், உங்களுக்கு தேவைன்னா தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காயும் தக்காளியும் அரைச்சி கூட வச்சுக்கலாம். நான் அரைச்சி போட்டுக்கிறேன். எங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக கொஞ்சமாக வேர்க்கடலை உடச்ச கடலை எடுத்து அரைச்சிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புல ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சின்ன ஜார் இல்லை, ஸோ அதனால தான் பெரிய ஜார் யூஸ் பண்ணுறது. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை நம்ம குழம்புல ஊற்றிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு தான் ஊற்ற போகிறோம். ஸோ இது சும்மா ஒரு 2-3 கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா குழம்பு ரொம்ப அடி பிடிச்சிடும், ரொம்ப திக்காகிடும்.
ஸோ இப்போ வந்து நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த தண்ணியை வடிகட்டி லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றி முட்டையோட தோலை உரித்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவைன்னா அந்த கத்தியில் வச்சு ஒரு கீறு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேண்டான்றவங்க வெறும்னா முட்டையை மட்டும் போட்டு கூட நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து மேனிட்ரி கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா முட்டை போட்டுக்கோங்க, அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க வேண்டாம், எங்களுக்கு முட்டை போட்டால் பிடிக்கும், ஸோ அதனால தான் முட்டை போட்டு வேக வைக்கிறது. இது புளி ஊற்ற மாட்டேன், ஏன்னா பொரி குழம்புறதுனால புளி வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ எல்லா முட்டையும் தோல் உரித்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நல்லா ஒரு கிண்டி விட்டு இறக்கி விட்டால் போதும். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் அண்டு உருளைக்கிழங்கோட பொரிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்போட ஃபைனல் அவுட்புட் நான் காட்டுற பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.